இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காக நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு உங்க வைஃபை பிடிக்கலையா சார்? ஐயோ, என்னாச்சு? என்னங்க மாமா? போதுமா? பரவாயில்லையா மாமா? ஆர் யூ ஆல் ரைட்? எஸ். ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா வரேன். ஃபர்ஸ்ட் உங்க வைஃப் கிட்ட சில क्वेश्चंस கேக்குறேன். உங்க ஹஸ்பண்ட்க்கு டைவர்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு முழு சம்மதமா? என்னம்மா, எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வானதி, ஏன் அமைதியா உட்கார்ந்திருக்க? மேடம் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. சார், அவங்க தான் சொல்லணும். நீங்க எதுவும் புஷ் பண்ணி அவங்கள சொல்ல வைக்காதீங்க. மா, உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதமா? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு நீங்க ஏதோ அவசரத்துல தப்பா ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா யார் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீங்களே நினைச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் பிரியவே முடியாது. புருஷன் பொண்டாட்டியா பல வருஷம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. என் ஆழ் மனசு ஒண்ணு சொல்லுதுன்னா அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். மேடம், இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எங்களை பார்த்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது. எங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதா சரி. அதுதான் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது. வானதி, நீ அவங்களுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்ததாலதான் மேடம் நம்ம ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன டிவோர்ஸ் பண்றதுல உனக்கு முழு சம்மதம் தானே? அத மேடம் கிட்ட சொல்லு. என் மாமா சொன்ன மாதிரி என் மாமாவை டைவர்ஸ் பண்ண எனக்கு சம்மதம். கன்ஃபார்மா சொல்றேன். இப்போதைக்கு கோர்ட்டுக்கு சென்ட் பண்ற கவுன்சிலிங் ரிப்போர்ட்ல உங்களை பத்தி நெகட்டிவா எந்த ஒரு ரிவ்யூவும் கொடுக்க போறதில்ல. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா ஒன்னு சேர்ந்து வாழ போறீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இன்னையில இருந்து 2 மாசம் உங்களுக்கு டைம் தரேன். நான் கொடுத்த 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கி ஆகணுங்கிற உங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க. மேம், மேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளம்புங்க சார். போயிட்டு 2 மாசம் கழிச்சு வாங்க. இப்ப தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. போங்க.